திருவன் சரணாயி. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமிற்று குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம் ஸ்ரத்தா, வீரிய, சதி, சமாதி, பிரக்ஞா என்கிற பகவான் புத்தர் கூறிய இந்த புத்தர் சென்ற வழியில் செல்பவர் இந்த தகுதிகள் இவருக்கு தேவை என்று இதை ஏற்படுத்தி கொள்பவர் பகவான் புத்தர் சென்ற வழியில் சென்று நிர்வாணம் அடைவார் என்ற புத்த வாக்கு இதுதான். அப்போ ஸ்ரத்தா என்பது என்ன? ஸ்ரத்தா என்றால் புத்தர் மீது எங்களுக்குள்ள ஒரு மதிப்பு, ஒரு விருப்பம். இந்த விருப்பத்துக்கு தான் ஸ்ரத்தா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இப்போ இந்த ஸ்ரத்தா என்பதில் 2 வகைப்படுகிறது. அமோலிகா ஸ்ரத்தா, ஆகாரவதி ஸ்ரத்தா என்று. அமோலிகா ஸ்ரத்தா என்பது புத்தர் சிலைகளை வைத்துக்கொண்டு அந்த சிலைகளுக்கு பூஜைகளை செய்வது. பூஜைகள் என்றால் விளக்கு ஏற்றி பற்ற வச்சு பூ வச்சு இப்படி நிறைய இந்த நம்ம தானங்களை பூஜை செய்து இந்த மாதிரி நிறைய பூஜைகளை செய்து வழிபடுவது தான் அமோலிகா ஸ்ரத்தா. இது இந்த அமோலிகா ஸ்ரத்தா என்பது ஆமிஷ பூஜா என்று கூறப்படுகிறது. இந்த ஆமிஷ பூஜா என்பது தான் இந்த புத்தர் சிலையை வைத்துக்கொண்டு அதற்கு பூஜைகளை செய்வது தான் இந்த ஆமிஷ பூஜா. இதுதான் அமோலிகா ஸ்ரத்தா. ஆகாரவதி ஸ்ரத்தா என்பது பிரதிபத்தி பூஜா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். பிரதிபத்தி பூஜா என்பது பகவான் புத்தர் சென்ற வழிக்கு வருவது, நடைமுறைக்கு வருவது. இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு போதனை செய்தது. இந்த பிரதிபத்தி, அதாவது இதை நடைமுறைக்கு வரணும், தர்மத்தை போதனை செய்தார்கள் பகவான் புத்தர் அவர்கள். அந்த தர்மத்தை, சத்தியத்தை கேட்டு அதில் நடைமுறைக்கு வரணும் என்பதற்காகத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்திய தர்மத்தை போதனை செய்தார்கள். அப்போ அதைத்தான் பகவான் புத்தர் அவர்களும் விரும்பினார்கள். அப்போ அதை இந்த நடைமுறைக்கு வராத பூஜைகளை செய்து கொண்டு பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் வைத்து கொண்டு இருப்பதனால அது நடைமுறைக்கு வராத, நடைமுறை பக்கம் திரும்பாத, பிரதிபத்தி பக்கம் வராத இந்த ஆமிஷ பூஜை என்பது அமோலிகா ஸ்ரத்தா என்பது அது லௌகிக. அப்போ இந்த லௌகிக என்பது அந்த இல்லற வாழ்க்கையை வாழும், சமுதாயத்தில் வாழும் சமூகத்தினர் இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறாங்க. புத்தரை பற்றி கதைப்பது, இந்த தர்மத்தை பற்றி கதைப்பது எல்லாமே இப்படித்தான் இருக்கிறது. இவர்களுடைய செயல்பாடு இந்த பூஜைகளை செய்து வழிபடுவதாகத்தான் இருக்கிறது. இன்றைய உலகத்து பௌத்தர்கள் என்ற பெயரை போட்டுக்கொண்ட பௌத்தர்களும் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் நடைமுறை பக்கம் திரும்பாத, பகவான் புத்தர் கூறிய இந்த வழிக்கு வராத ஒருவர் அந்த ஆகாரவதி ஸ்ரத்தா என்ற இந்த
புத்தரை பற்றின பகவான் புத்தரை பற்றின ஒரு அன்பு, ஒரு விருப்பம் இங்கே வராது. அது அந்த அந்த ஸ்ரத்தா இல்லை என்றால் அவருக்கு நிர்வாணம் அடைய முடியாது. அப்போ இந்த ஸ்ரத்தா என்பது தான் ஒரு மனிதனுக்கு முதலாக தேவைப்படுவது. ஸ்ரத்தா என்பது அந்த விருப்பம் வருவதற்கு அவர் சத்தியத்தை காண வேண்டும், சத்திய தர்மத்தை கேட்கணும். கேட்கும்போது தான் அவருக்கு புத்தரை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். யோ தம்மம் பசதி சோம் அம்பசதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய தர்மத்தை காண்பவர் தான் புத்தரை காண்பார். புத்தரை காண்பவருக்கு இந்த ஆகாரவதி ஸ்ரத்தா என்ற இந்த அழிக்க முடியாத ஒரு அன்பு உருவாகுகிறது பகவான் புத்தர் மீது. அப்போ அது புத்தர் என்று ஒருத்தர் இருக்கிறார் என்று எடுத்துக்கொண்ட அன்பு கிடையாது. அது புத்தர் என்பது ஒருத்தர் இல்லை என்ற சத்திய தர்மத்தை கேட்டு இதை தெரிந்து புரிந்து கொள்ளும் போது அவர் இந்த ஸ்ரத்தாவுக்கு வருகிறார். அப்போ அது அழிக்க முடியாத ஒரு அன்பு, அது இல்லாமல் போகாத ஒரு அன்பு. பகவான் புத்தர் என்பது ஒருத்தர் இல்லை, ஒரு கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ யாருமே இல்லாத, எங்கேயும் எதுவுமே இல்லாத ஒரு சுபாவம்தான் புத்த சுபாவம். அந்த புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தர் செய்த இந்த சத்திய தர்மத்தை கேட்பவர் புத்தரை காண்கிறார். புத்தரை காண்பது என்பது சிலைகளை காண்பது கிடையாது. சிலைகளை இன்றைக்கி வடிவமைத்து பல அடி உயரங்களுக்கு மேலே பெரிய பெரிய சிலைகளை வடிவமைத்து இதில் இன்றைக்கி பூஜை செய்து வழிபட்டு கொண்டிருக்கும் மனிதர்களுக்கு இது தெரியாது. தர்மத்தை காணணும் நாங்கள் புத்தரை காண. தர்மத்தினூடாக புத்தரை காண்பவர் அந்த சிலையில் புத்தரை தேட மாட்டார். அவர் பூஜைகளை செய்து பிரார்த்தனையும் வழிபடுவதும் அவரிடம் கிடையாது. அவர் நடைமுறைக்கு வந்தவர். அவர் தான் பகவான் புத்தர் சென்ற வழியில் செல்பவர். அப்போ இந்த வழிக்கு வருபவர் தான் பௌத்தர். அவர்தான் பவ நிரோத என்ற பயணத்தை மேற்கொள்பவர், நிர்வாணம் அடைபவர். மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் அந்த வழியை தான் வலியுறுத்தினார்கள். அந்த வழிக்கு வருபவர் புத்தர் மீது ஒரு அன்பு, அளவு கடந்த அன்பு, ஒரு பேரின்பம் இங்கே இருக்கிறது. அதான் ஆகாரவதி ஸ்ரத்தா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அந்த ஸ்ரத்தா இருப்பவருக்கு தான் வீரிய. ஸ்ரத்தா வீரிய என்பது உற்சாகம், ஒரு முயற்சி, விடாமுயற்சி. அப்போ இந்த வீரிய என்கிற விடாமுயற்சியில் ஈடுபடுகிறார் இவர் தான். எதற்காக ஈடுபடுகிறார் என்றால் நிர்வாணம் அடைவதற்கு. பகவான் புத்தர் சென்ற வழியில் பயணம் செய்யவர் உற்சாகத்தோடும் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. உற்சாகத்தோடும் விடாமுயற்சியோடும். இந்த விடாமுயற்சியோடு இவர் பயணம் செய்ய தொடங்குகிறார் பகவான் புத்தர் சென்ற வழியில். அப்போ ஸ்ரத்தா, வீரிய, சதி என்பது ஒரு சுயநினைவோடு இவருடைய பயணம் தொடர்கிறது. சுயநினைவு என்பது சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சம்மா சதி என்பது சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் இருக்கிறது. அதாவது சத்தியத்தை புரிந்து கொண்ட, சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான், சம்மா திட்டிக்கு வந்தவருக்கு தான் சம்மா சதி இருக்கிறது. சம்மா சதி என்கிற இந்த சுய நினைவோடு இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. உணர்வு பூர்வமாக அவர் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். சமா சதி, சமாதி. அப்போ இந்த சமாதி நிலையை அவர் அடைகிறார். அதுதான் விதர்சனா சமாதி. இந்த விதர்சனா சமாதி என்பது உலகம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு அந்த உலகத்தில்
மனதை உலகத்தில் இருந்து கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கி மூழ்கி மிதந்து கொண்டிருக்கும் சமாதி நிலையல்ல இந்த விதர்சனா சமாதி என்பது. அந்த மிதந்து கொண்டிருக்கும் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மிதந்து கொண்டிருக்கும் சமாதி நிலை அது சமத்த சமாதி. அது லௌகிக்க என்றால் அது எந்த நேரமும் இல்லாமல் போகலாம், அந்த சமாதி நிலை. ஆனால் இந்த விதர்சனா சமாதி என்பது உலகம் இல்லை. உலகம் என்பது மனதில் தான் இருக்கிறது. உலகம் இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு இருந்த துஷ்டியிலிருந்து விடுதலை அடைந்த இந்த சமாதி நிலை என்பது விதர்சனா சமாதி. இது இல்லாமல் போகாது, அழியக்கூடியது அல்ல. இந்த சமாதி நிலை என்பது 4 முறைகளிலும் நிற்பது, நடப்பது, இருப்பது, படுப்பது என்ற இந்த 4 முறைகளிலும் அப்பாற்பட்ட சமாதி நிலை. இது எந்நேரமும் இருக்கக்கூடிய சமாதி நிலை. மனதிலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணம் செய்பவர், துன்பத்திலிருந்து விடுதலை அடையும் வழியில் பயணத்தை செல்பவர், நிர்வாணம் அடையும் வழியில் பயணம் செய்பவர் இந்த நிரந்தரமான சமாதி நிலைக்கு வருகிறார். இதுதான் விதர்சனா சமாதி. நிரந்தரமான சமாதி சுவை இங்கே தான் இருக்கிறது. இதுதான் நிர்வாண சுவை. அந்த சுவையை அடைந்த இந்த புத்த ஸ்ராவகர் ஸ்ரத்தா, வீரிய, சத்தி, சமாதி, பிரக்ஞா என்கிற மனதுக்கு மீண்டும் அவருடைய மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்த அவர் மீண்டும் மனதின் எண்ணங்களுக்கு அவர் அடிமையாக மாட்டார். மனதின் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த இந்த பிரக்ஞாவோடு அவர் விழித்து கொள்கிறார். அந்த விழிப்புணர்வோடு அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இவர்தான் பிரக்ஞாவந்தங் சாயந்தமோ நியாயந்தமோ துப்பஞஸ்ஸ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். இவரைத்தான். இவருக்குத்தான் இந்த சத்திய தர்மத்தை புரிந்து பக்தி அக்ஷம் அடைய முடியும். இவருக்குத்தான் இந்த சத்திய தர்மத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். மனதின் எண்ணங்களுக்கு அவர் அடிமையாக மாட்டார். மனதின் எண்ணங்கள் அனைத்தும் கற்பனை, இது பென்டசி, இது எதுவும் உண்மை கிடையாது, இந்த மனதில் எண்ணங்கள் எதுவும் சத்தியம் கிடையாது என்ற உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்கிறார். இந்த பிரக்ஞாவில் அவர் விழித்து கொள்கிறார். பிரக்ஞாவந்தங் நியாயந்தமோ சாயந்தமோ துப்பஞ்சச என்ற இந்த சத்திய நிலையில் அவர் பயணம் மேற்கொள்ளப்படுகிறார். அவருடைய பயணத்தில் இந்த பிரக்ஞா பாவித்தபங் விஞ்ஞானம் பரிஞையங் என்ற நிலையில் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரக்ஞா பாவித்தபங் விஞ்ஞானம் பரிஞையங் என்பது பிரக்ஞாவுக்குள் விழித்து கொண்டவருக்கு அவருக்கு மீண்டும் மனம் என்ற துஷ்டியில் அவருக்கு அகப்பட மாட்டார். மனதின் துஷ்டிக்கு அவர் அகப்பட மாட்டார். விஞ்ஞானம் பரிஞையங் என்பது இந்த பிரக்ஞாவுக்குள் விழித்து கொண்டவருக்கு விஞ்ஞான என்ற மனம் அவருக்கு வெறும் அது சாதாரண ஒரு விடயமாக, எண்ணங்கள் சாதாரண ஒரு விடயமாக போய் கொண்டிருக்குமே தவிர அதில் உண்மை என நம்பி அவர் அந்த மனதுக்கு அடிமையாகி மீண்டும் போக மாட்டார். மனதுக்கு அடிமையாகி அவருடைய எண்ணங்களுக்கு அடிமையாகி அவருடைய பயணம் தொடராது. எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைந்த, மனதிலிருந்து விடுதலை அடைந்த, துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்த, நிர்வாணம் அடைந்த, இதுவே நிரந்தரமான வழி என்ற அந்த வழியில் வந்த ஆர்ய ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த புத்தரின் பிள்ளையான இவர் மீண்டும் மறுபடியும் பிறப்பதற்கு எங்கேயும் வாய்ப்பு கிடையாது. ஏனென்றால் மனம் என்று இங்கே ஒன்று இல்லை. மனது என்பது துஷ்டி. மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார். உலகம் ஒன்று அவருக்கு கிடையாது. உலகம் ஒன்று இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு நினைத்து கொண்டு பிடித்து கொண்டு வாழ்ந்தது எல்லாமே கற்பனை. மாமரம், வாழைமரம், தென்னை மரம், பலாமரம், கட்டில், மெத்தை, மேசை, கதிரை, கதவு, ஜன்னல், அம்மா, அப்பா, வீடு, வாசல், சூரியன், சந்திரன், இவை எல்லாமே எண்ணங்கள். மனதில் தான் இருக்கிறது. மனதில் இருப்பதை வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டு வாழ்ந்ததில் தான் நாங்கள் துஷ்டியில் இருந்தோம். இவை அனைத்தும் எண்ணங்கள் மனதில் தான் இருந்தது. மனதில் இருப்பதை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழ்ந்தவர் தான் துஷ்டியில் வாழ்ந்தார். இது அனைத்தும் மனதில் தான் இருக்கிறது என்ற
சத்தியத்தை புரிந்து கொண்டவர் அந்த உலகத்திலிருந்து விடுதலை அடைகிறார், சம்மா திட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைந்து அவர் அவர் மனதின் மேலும் வழியில் பயணம் செய்கிறார். அப்போ மனம் என்று இங்கே ஒன்று இல்லை, மனம் என்று இங்கே ஒன்று இல்லை. இது ஆத்ம துஷ்டி. இந்த ஆத்ம துஷ்டியும் ஆத்ம சமிக்கையாலும் உருவாக்கப்பட்டது, எங்கேயும் கிடையாது. மனம் என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் மனதிலிருந்து விடுதலை அடைகிறார். ஆத்ம சமிக்கையிலிருந்தும் விடுதலை அடைந்து அவர் நிர்வாணம் அடைகிறார். அவர் மனதில் மேலும் வழி, துன்பத்தில் மேலும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்ற அந்த வழியில் பயணம் செய்த ஆர்ய ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த இந்த புத்த ஸ்ராவக என்பவருக்கு மீண்டும் பிறப்பதற்கு உலகம் ஒன்று இல்லை. உலகம் ஒன்று இல்லாத போது அவருடைய பிறப்பு இறப்பு பயணம் இங்கே நிற்கப்படுகிறது. அவரும் கிடையாது. நேதம்ம நேஸ்வாமஸ்மி நேஸ்வாமி அத்தா என்ற நான் இல்லை, எனதில்லை, என்னுடைய ஆன்மா என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்துக்குள் விழித்து கொண்டவர் உலகம் ஒன்று அவருக்கு கிடையாது. அப்போ உலகத்திலிருந்து விடுதலை அடைந்த மரணத்தை வென்ற சுபாவம் இதுதான் புத்த சுபாவம். அப்போ இந்த புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும். திருவன் சரணை.